ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஊருக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். எதுக்குன்னா, எங்கள் பெரியண்ணா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. வைரல் ஃபீவர் தான். ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டுருக்கோங்க. பாப்பாவை பார்த்துட்டு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அங்கே ஒரு பழமையான சர்ச் இருக்குங்க. சர்ச்சில் வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தேரில் வந்து மாதாவும் குழந்தை இயேசுவும் வருவாங்க. சரி, அப்படியே பாப்பாவை பார்த்துட்டு அங்கே நிறைய கடைகள் எல்லாம் போடுவாங்க. ஊருக்கு போய் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அதையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இதாங்க நான் சொன்ன அந்த பழமையான சர்ச்சு. ஆகஸ்ட் 15க்கு முன்னாடியே நாங்கள் போனனால இப்போ தான் அங்கே கடைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதான் நான் படித்த ஸ்கூலு. கொஞ்சம் கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கடைகள் இருக்குதுன்னு. நிறைய கடைகள் வரும். வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லேருந்து எல்லாமே கடை போட்டிருப்பாங்க. நம்ம போயிட்டு தேரெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரும்போது வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி அந்த 14th அந்த ஈவினிங் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியிருந்தேங்க. 14ஆம் தேதி ஈவினிங். அப்போ போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். உட்டன் சீப்பு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குதுன்னு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டிருக்குறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஊரில் போடுறாங்கன்றது எனக்கு சரியாக தெரிலங்க. ஆனால் எப்போவுமே எங்கள் ஊரில் என்னோடய நேட்டிவ் வந்து மேட்டூர். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். மேட்டூரில் இந்த மாதிரி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அந்த நைட்டு தேர் வருங்க. தேர் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா கடைகள் போட்டிருப்பாங்க. எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு மெழுகுவர்த்தி வாங்கி வச்சு எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே தேரில் மாதா வருவாங்க. அவங்களையும் பார்த்து கும்பிட்டு அப்புறம் இப்படி வெளியே வந்தோம்னா நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. கடைகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் ஃபேமிலியோடு வருவாங்க. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு வந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் வேடிக்கை காட்டிட்டு என்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் இந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. இது 14ஆம் தேதி ஈவினிங் நாங்கள் சும்மா போயிருந்தோங்க. அப்போ இருக்கிற கடைகள் தான் இது. இந்த மாதிரி நடுவில் ரோடு இருக்கும். 2 பக்கமும் கடைகள் போட்டிருப்பாங்க. இதே நான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எடுத்த வீடியோ உங்களுக்கு அப்போ போடுறேன் பாருங்கள். எவ்வளோ கடைகள் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இது மேட்டு வேணும்னு சொல்லி எங்கள் அத்தை வீட்டுக்கு மேட் வாங்கிட்டுருக்காங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால நான் 2 பார்ட்டாக போடுறேன். தேர் வரதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி எவ்வளோ பேர் ஊரில் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.